This is one very good experience. Thanks our collector office and for arranging this, and collector herself she participated and worked with us. And this is a very good awareness camp for AIDS. It's very much required for students, for all professionals, for all the people and citizens of India. வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 சிந்திக்க செயல்பட. நான் உங்கள் ஆர்ஜே ஸ்ரீனிவாசன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சித்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம விஐடி மெயின் கேட் வரைக்கும் ஒரு பேரணி நடந்திருக்கு. ஸோ அந்த பேரணி எதுக்காக நடந்திருக்கு, யார் கண்டக்ட் பண்ணா அப்படிங்கிறத சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம கூட யார் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயகிருஷ்ணன் சார், கோஆர்டினேட்டர் ஆஃப் என்எஸ்எஸ். ஸோ அவர்கிட்ட பேசுவோம். ஹலோ சார். ஹலோ, நான் கோஆர்டினேட்டர் ஃபார் என்எஸ்எஸ் மற்றும் ஆர்ஆர்சி ரெட் ரிப்பன் கிளப். ஸோ ரெட் ரிப்பன் கிளப்போட முக்கியமான அப்ஜெக்டிவே வந்து நமக்கு எய்ட்ஸ் பற்றியான விழிப்புணர்வு மற்றும் ரூரல் சைடில் நம்ம எப்படி விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோன்றதை பற்றி தான். ஸோ நம்மளுடைய பங்களிப்பு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு யூனிவர்சிட்டி அண்ட் காலேஜஸ் ஸ்கூல்ஸில் வந்து ஆர்ஆர்சி கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ட்டு கிளப்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பேரணி சித்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து விஐடி மெயின் கேட் வரையும் பேரணியாக போனோம். 270 ஸ்டூடெண்ட்ஸ் போனாங்க. அதில் 140 கேர்ள்ஸ் அண்ட் 130 பாய்ஸ் பேரணியாக வந்தோம். ஸோ இந்த பேரணி வந்து நம்ம ஆர்ஆர்சியோட நம்ம டிஸ்ட்ரிக்ட் எய்ட்ஸ் மற்றும் கட்டுப்பாடு பிரிவு வேலூர் மாவட்டம் அவங்களோட நம்ம சேர்ந்து பண்ணோம். ஸோ இந்த பேரணின்றது வந்து ஹெச்ஐவி, எய்ட்ஸ் மற்றும் பால்வினை தொற்று குறித்த விழிப்புணர்வு. இது வந்து ஒரு தீவிர விழிப்புணர்வுன்னு சொல்லலாம். கிராம மக்கள் கிட்ட இருக்கிற இந்த அறியாமை மற்றும் எய்ட்ஸ் பற்றியான அறியாமையை போக்குறதுக்காக இந்த ஒரு பேரணி நடத்தணும். இந்த பேரணி பற்றி சொல்கிறீங்களா? எதுக்காக இந்த பேரணியோடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம்? என் பேர் டாக்டர் ஆனந்த சித்ரா, டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜராக இருக்கேன். டிஸ்ட்ரிக்ட் எய்ட்ஸ் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் யூனிட் கலெக்டரேட்லேருந்து வரும். இன்டென்சிஃபைடு அவேர்னஸ் கேம்பெயின்ஸ், அதாவது தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் அப்படின்றது தான் இதோட மெயின் கொள்கை. நிறைய இப்போ திரும்பவும் இந்த எய்ட்ஸ் தலை தூக்கிடக்கூடாது. நம்ம வந்து நல்ல தீவிரமாக ஒரு முயற்சி செய்து இந்தியா முழுவதுமே இதோட ப்ரிவலன்ஸை வந்து நம்ம குறைச்சிருக்கிறோம். அது திரும்பவும் தலை தூக்கிடக்கூடாது. மெயினாக நம்மளுடைய இளைய தலைமுறை நடுவில் நம்மளுடைய கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் மத்தியில் இதோட விழிப்புணர்வு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதா உணர்ந்து அவங்க மத்தியில் ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்துக்காக இன்டென்சிஃபைடு அவேர்னஸ் கேம்பெயின் 2024ன்னு நம்ம 2 மாதத்துக்கு ஆகஸ்ட் 12 வந்து இன்டர்நேஷ்னல் யூத் டே, சர்வதேச இளைஞர் தினம் அப்படின்னு நம்ம கொண்டாடினோம். அதிலிருந்து அக்டோபர் 12 வரையும் 60 நாட்கள் தொடர்ந்து நம்ம இந்த கேம்பெயினை பண்ண போகிறோம். நம்ம மாவட்டம் முழுவதுமே வேலூர், ராணிப்பேட்டை அண்ட் திருப்பத்தூர் 3 மாவட்டங்களையும் நம்ம செய்ய போகிறோம். மேம், இந்த ஹெச்ஐவி எய்ட்ஸோடைய இம்பேக்ட் வந்து கிராமப்புறங்கள் அந்த பக்கம் அவேர்னஸ் இல்லாமல் ஜாஸ்தியாக வந்து பாதிக்கப்படுறாங்க. ஸோ அதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? ஆமாம், கிராமப்புறங்கள்ல இருந்தும் நம்மளுக்கு வந்து ஒரு இம்பேக்ட் இருக்குது. நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க. அதனால கிராமப்புறங்களில் நம்மளுடைய மொபைல் வாகனம் மூலமாகவும் மற்றும் நம்மளுடைய என்ஜிஓஸ் இருக்காங்க, தன்னார்வ தொண்டு நிறுவனம், அவங்க மூலமாகவும் நிறைய நம்ம கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு தான் வரோம். அது மூலமாக நம்ம நிறைய விழிப்புணர்வு பிரச்சாரங்களை ஏற்படுத்திட்டு வரோம். இது ரிலேட்டடாக உங்களுடைய ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன மேம்? இதை எராடிகேட் பண்ண இன்டென்சிஃபைட் கேம்பெயின் தான். நிறைய அதாவது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். அதனால் மாணவர்கள் மத்தியில், பொதுமக்கள் மத்தியில் இதை குறித்ததான ஒரு விழிப்புணர்வை நான் அதிகமாக மேற்கொள்ளணுன்ட்டு பல்வேறுபட்ட முயற்சிகள் மூலமாக இப்போ இன்றைக்கி நம்ம பேரணி நடத்தினோம். அது மாதிரி பொது இடங்களில், மக்கள் அதிகமாக கூடுற இடங்களில் ஃப்ளாஷ் மாப் மாதிரியான காரியங்கள், மற்றபடி பள்ளிகளில் வந்து நம்ம லைஃப் ஸ்கில் எஜுகேஷன் சொல்லிட்டு இதை பற்றின அவேர்னஸை எல்லா ஸ்கூல்ஸ்லேயுமே நம்ம வந்து முன்னெடுத்திருக்கிறோம். அது மட்டும் இல்லை, நிறைய இந்த போஸ்டர் காம்படிஷன், பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் மத்தியில் பேச்சு போட்டி, எழுத்து போட்டி, அந்த மாதிரி நிறைய நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த 2 monthsக்கு இட் வில் பி அன் இன்டென்சிஃபைட் கேம்பெயின் அமங் த ஸ்டூடெண்ட்ஸ் மெயின்லி. தேங்க்யூ ஃபார் யோர் டைம். தேங்க்யூ.